வெல்கம் டு சேதுபதி டாக்ஸ். இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய கலவரம் நடைபெற்று வருது. எங்கன்னு பார்த்தோம்னா மேற்கு வங்கத்தில். இங்கே யாருக்கு எதிராக, ஒரு இந்துக்களுக்கு எதிராக யாரால் நடைபெறுகிறது? இந்துக்களின் சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய, இந்திய தேசத்தில் சிறுபான்மை என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகள். ஏன் இந்த கலவரம் நடைபெறுது? எதற்காக நடைபெறுது? வக்ஃப் வாரிய சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த பிஜேபி அரசாங்கத்தால் கொண்டு வந்து பார்லிமெண்ட்டில் அந்த ஆக்ட் பாஸ் ஆகப்படுது. பாஸ் ஆனதுனால இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய கலவரம் தூண்டப்படுது இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால். இதில் பார்த்தோம்னா முர்சாபாத், கஞ்ச் போன்ற பகுதிகளில் பல இந்துக்கள் வாழக்கூடிய கிராமங்கள், வீடுகள் சூறையாடப்படுது. அங்கே குறிப்பாக சொல்லணும்னா, இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் கூட அங்கே மிகப்பெரிய கலவரம் நடைபெற்று வருது. அங்கே இருக்கக்கூடிய மம்தா அவருடைய அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு தெரியல. இந்த கலவரத்திற்கு தடுக்கக்கூடிய ஆயத்த பணி என்ன எடுத்திருக்காங்கன்னு தெரியல. மிகப்பெரிய சேதங்கள். இது ஏன் இந்துக்களுக்கு எதிராக தொடர்ந்துட்டே வருதுன்னு புரியல. 1921 பார்த்தோம்னா கேரளால மாப்ளா கலவரம், 1946 முகமது அலி ஜின்னா முஸ்லீம் லீகால் நடத்தப்பட்ட நவகாலி கலவரம், அதே போலதான் 2001 கோத்ரா ரயில் எரிப்பு. இது போன்ற எத்தனையோ கலவரங்கள் இந்துக்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களால் தொடுக்கப்பட்டே வருது. ஆனா இந்துக்கள் நாம என்ன பண்றோம்? சாதுக்களாக அமைதியாகவே இருக்கிறோம். இதுக்கு எதிராக நாம என்னைக்கு தான் குரல் கொடுக்க போறோம்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய கலவரம் நடைபெற்று ஒவ்வொரு இந்துக்கள் வாழ்வாதாரங்கள் சூறையாடப்படுகிறது. இந்து பெண்களின் கற்பு சூறையாடப்படுகிறது. அப்படித்தான் ஹரிதாஸ் கோவிந்த் சிங், சந்தன் சிங், இந்த சந்தன் சிங் என்கின்ற அவர் இப்படிய தகப்பனார் தான் ஹரிகோவிந்த் சிங். இவர்கள் ரெண்டு பேருமே வீடுக்குள்ள புகுந்து இஸ்லாமிய அடிப்படைவாதினால் படுகொலை செய்யப்படுகிறார். யாருடைய கண் முன்னாடி? அந்த பின்கி என்கின்ற துணைவியார் கண் முன்னாடியே படுகொலை செய்யப்பட்டார். படுகொலை செய்யப்பட்டு அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினால் என்ன பண்ணப்பட்டாங்க? இது வரைக்கும் கைது செய்யப்பட்டாங்களா? இல்லை. அந்த கலவரம் தொடர்ந்து கொண்டே இருக்கு. ஏப்ரல் 7ஆம் தேதி 10ஆம் தேதி தருவாயில் ஆரம்பித்த கலவரம் இன்னைக்கு ஏப்ரல் 20 ஆகுது. 10 நாளாக தொடர்ச்சியாக இருக்கு. இதை நினைச்சிருந்தா மம்தா அவர்கள் ஒரே ஒரு நிமிடத்தில் நிறுத்தி இருக்க முடியும். எப்படி? இன்னைக்கெல்லாம் நம்ம பாருங்களேன், நாம இங்கே இருக்கிறோம் தமிழ்நாட்டில், நாம ஏரியாவுக்குள்ளே சண்டை போட்டாலும் இந்த ஏரியாவுக்குள்ளே வராதேங்கிறான். போட்டு கேட்டால் நீ மீறி வந்தால் 110 போடுவான், நீ இந்த மாவட்டத்தில் இருக்காது, வெளி மாவட்டத்துக்கு போயிருங்கிறான். அப்போது இந்த முர்சாபாத்ங்கிற பகுதியிலையும் கஞ்ச் பகுதியிலையும் சவுத் 24 என்கின்ற பகுதியும் ஒரு இஸ்லாமியர்கள் அடிப்படைவாதிகள் அதிகமாக, குறிப்பாக அங்கே யார் அதிகமாக இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, பங்களாதேஷில் இருந்து ஊடுருவி வந்திருக்கக்கூடிய, அங்கிருந்து ஊடுருவி வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் நிரம்பி வழிகின்ற கிராமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட இடத்துல இந்த மம்தாவுடைய காவல்துறை எவ்வளவு கூர்மையாக செயல்பட்டு இருக்க வேண்டும். இது போல் வக்ஃப் சட்டத்தை பாஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே கலவரம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்லி ஐயா சொல்லியிருக்க மாட்டாங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? அங்கே கரெக்டான போலீஸ் ஃபோர்ஸை இறக்கி இது போன்ற கலவரங்கள் நடைபெறாத வண்ணம் தடுத்திருக்க வேண்டாமா? அது எப்போ நடந்திருக்குன்னு பாருங்கள். வெள்ளிக்கிழமை போகிறான், வெள்ளிக்கிழமை போய் பள்ளிவாசலில் போய் நமாஸ் பண்ணிட்டு அந்த கலவரத்தில் ஈடுபடுறான். அப்படின்னா அவனுடைய குறிக்கோள் என்னவா இருக்குது? கோயில் என்பது கோயில் அவன் நினைக்கிறதே கிடையாது. கோயில் என்பவர் கூடுகின்ற இடம், கலவரம் கூடுகின்ற இடமா நினைச்சு அவன் போய் அந்த நமாஸ் பண்ணிட்டு கலவரத்தில் ஈடுபடுறான். ஆனா நாம என்ன பண்றோம்? நாம் ஒரு ஆர்ப்பாட்டம்னா 10 பேர், ஒரு போராட்டம்னா 20 பேர் கலந்துக்கிறோம், கோஷம் போடுறோம், அப்படியே கலைஞ்சிடுறோம். முடிஞ்சால் போலீஸ்காரங்க 5 மணி முடிக்க கைது செஞ்சுட்டு வராங்க, மண்டபத்தில் அடைக்கிறாங்க. தக்காளி சாப்பாடு வாங்கி தருவாங்களா, தயிர் சாப்பாடு வாங்கி தருவாங்களா, இல்லை டீ காஃபி கொடுப்பாங்களா, பிஸ்கெட் வாங்கி தருவாங்களா? இல்லை சார், இவன் 17 வயசு தான் சார் ஆச்சு, காலேஜ் படிக்க போகிறான், இவன் பேரில் வழக்கு பதியாதுன்னு சொல்லி நாம கெஞ்சிட்டு இருக்கோம். அவன் என்ன பண்ணுறான்? ஆர்ப்பாட்டங்கிற பேரில், போராட்டங்கிற பேரில் கலவரத்தை ஏற்படுத்திட்டு இருக்கான். இன்னைக்கு எத்தனை இந்து குடும்பங்கள் சூறையாடப்பட்டிருக்கு, எத்தனை இந்துக்களின் பொருளாதாரம் நலிவடைஞ்சிருக்கு. யோசிச்சு பாருங்க வங்கதேசத்தில். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சமூக நல்லிணக்கவாதிகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? மதவாதிகள்லாம் ஐயோ இவனா பார்த்தீங்கன்னு பசுமாடை திங்கிறதுக்காக அடித்து கொள்றான்மா. யாரா பசுமாடை அடித்ததுக்காக கொள்றானுங்க? சிந்திச்சு பாருங்க. அவன் வயிற்று பசிக்கும், வயிற்ற கட்டியும் பாலை கறந்துட்டு வித்துட்டு இருக்கிறான். அதை நைட்டோட நைட்டாக டெம்போவில் மாடை திருடிட்டு போகிறானு. அந்த மாடை திருடிட்டு போகும்போது அடித்து அவன் இறந்துட்டானா பசுவதை சட்டம். இன்னைக்கு பாருங்க, ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அங்கே கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. பெண்களின் கற்பை சூறையாடுகின்றனர். யோசிச்சு பாருங்க, அங்கே இருக்கக்கூடிய பெண்களின் மனநிலைமை எப்படி இருக்கும்? எங்கேயோ இருக்கின்ற யுக்ரைனில் பேசுகிறான், ரஷ்யா இப்படி தாக்குதல் செய்து அங்கே இருக்கக்கூடிய உக்ரைன் மக்களுக்காக நாம் ஆதரவு கொடுக்கணும், ஆதரவு கரம் நீட்டணும். எங்கேயோ இருக்கக்கூடிய பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு கொடுக்கிறான். பாருங்க, இஸ்ரேல் குண்டுமலை பொழிகின்றது, அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை பாருங்க, அதோடைய மனநிலை எப்படி இருக்கும்னு கேட்குறான். இங்கேருந்து வெறும் 2500 கிலோமீட்டர் கொல்கத்தா, அங்கே ரத்த
ரத்தம் ஆறா ஓடுது. இந்துக்களுடைய உயிர்கள் ஏதோ நாயை கொல்ற போற, ஆடு மாடுகளை கொல்றது போல வெட்டி கொண்டுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 5க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகின்றனர். இதை பற்றி இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் பேசுறது கிடையாது. ஏன் இந்துக்களே பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா, இல்லை கண்ணு தெரிய மாட்டேங்குதா, இல்லை காது கேட்க மாட்டேங்குது? ஒவ்வொருத்தரும் வந்து காந்தி ஆசிரமத்தில் இருக்க குரங்கா மாறிட்டான்னு நினைக்கிறேன். இதை பற்றி பேசக்கூடாது, இதை பற்றி காது கொடுத்து கேட்கக்கூடாது, இதை பற்றி பார்க்கவே கூடாது முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தயவு செய்து இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை சிந்தியுங்க. எங்கே நடக்குது? இங்கே தான் நடக்குது. யார் அவர்கள்லாம்? உன் தேசத்தில் வாழக்கூடியவர்கள். நீ என்ன சொல்ற? இந்திய ஜனநாயக சட்டப்படி நீ வாழணும்னு நினைக்கிற. அந்த இந்திய ஜனநாயக சட்டப்படி வாழணும்னா மதம், மொழி, இனம் இது வேறுபாடு கூடாதுங்கிற. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? எனக்கு அம்பேத்கர் எழுதிய சட்டம் கிடையாது, அல்லாஹ் கூறிய குரானின் சட்டத்தை மட்டும்தான் நான் மேற்கோள் காட்டி அதை மட்டுமே தான் நான் வாழ்வேன்னு சொல்லி இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கான். வக்ஃப் வாரிய சட்டத்திற்கு எதிராக நீ குரல் கொடுக்கணும்னா என்ன பண்ணியிருக்கணும்? மக்களை கொல்ல சொல்லிச்சா அரசாங்கம்? இல்லை உன் மதம் வந்து மக்களை கொல்லுங்கன்னு சொல்லிச்சா? இல்லையே. அப்படித்தான் இங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய திருச்செந்தாரை கிராமம். அந்த கிராமத்தில் 1500 வருடங்களுக்கு பழமையான சிவன் கோயிலும் அந்த கிராமமே, ஒட்டுமொத்த கிராமமே வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானதுன்னு சொன்னானே. இங்கே இருக்கக்கூடிய எந்த இந்துக்களும் கோவப்படலையே. எல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம்? அரசுக்கிட்ட முறையிட்டோம், அகிம்சை முறையில் போராடணும். ஆனால் நீ என்ன பண்ணுற? எங்கேருந்தோ பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவி வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்திய பிரஜைகளை, இந்திய மக்களை ஈவு இறக்கமின்றி ஆடு மாடுகளை கொன்று குவிப்பது போல கொன்று குவிச்சிட்டு இருக்கீங்க. இதற்கு என்னைக்கு தான் வந்து விடுகாலம் பிறக்க போகுது? இதை இந்திய அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது. யோசிச்சு பாருங்க. மம்தா வந்து அந்த கலவரத்தை தடுக்க முயற்சியே செய்யலைன்னு சொல்கிறாங்க. யார்? நான் சொல்லலை, ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிபதி சொல்கிறாங்க. அவங்க வந்து பிஎஸ்எஃப்க்கும் மிலிட்ரி ஃபோர்ஸையும் வர வைக்கிறாங்க. அப்படி வந்து தான் சில ஆயிரக்கணக்கான பேர்கள் வந்து அங்கே வந்து இப்போ அமைதி நிலை திரும்பி இருக்கு. இதற்கு காரணம் என்ன? அங்கே இருக்கக்கூடிய டிஎம்சி அவர்களால் தான் வங்கதேசத்திலிருந்து அடிப்படைவாதிகள் இங்கே ஊடுருவி இந்த கலவரத்தை ஏற்படுத்துங்க. இங்கே நம்ம கிரிக்கெட் பிளேயர்னு பேசிட்டு இருக்க யூசுப் பத்தான் என்ன பண்ணுறாரு? ஒரு டீயை குடிச்சிட்டு பின்னாடி பத்தி எறிகிற மாதிரி ஒரு ஸ்டில்லு, இந்துக்களை வந்து இஸ்லாமியர்கள் படுகொலை செய்ய போடுற மாதிரி ஒரு ஸ்டில்லை போட்டு ஒரு டீ குடிச்சிட்டு இருக்காரு. இதை கேட்டால் அமைதி மார்க்கமா? அமைதி மார்க்கம் என்பது என்ன? இதுதான் அவங்க அமைதியா? இதுதான் அவங்க குரானில் போதிக்கின்றனாரா? தயவு செய்து இந்துக்களை சிந்திச்சு பாருங்க. இப்படியே நிலைமை போச்சுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துருச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வேலூரில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இஸ்லாமிய அடிப்படைவாதிகள். எதுக்காக? வக்ஃப் வாரியத்திற்காக. அங்கே அணைக்கட்டு என்கின்ற கிராமத்தில் சுமார் 150 குடும்பத்தினருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இந்த வக்ஃப் வாரியத்தை சேர்ந்த சதாம் ஹுசேன் அலி என்கின்றவர். எதுக்காக அனுப்புகிறாங்க? இன்னும் 6 மாத காலத்தில் நீங்கள் இந்த இஸ்லாமியர்களின் வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமான இடத்தை விட்டு நீங்கள் காலி செய்ய வேண்டும். மறுத்தால் உங்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை என்றால் நீங்கள் இந்த வக்ஃப் வாரியத்திற்கு வரி கட்டணுங்கிறான். எதுக்குடா நாங்கள் வரி கட்டணும்? சுமார் 5-6 தலைமுறையாக வசிக்கக்கூடிய அவர்கள், அவங்க பேரில் அனைத்து சொத்து பத்து இருக்குது. அவங்க தாத்தன் பாட்டன் பூட்டு அவங்க காலத்துலேருந்து வாழ்ந்துட்டு வராங்க. அவன் எதுக்குடா கட்டணும்னு பார்த்தா இவன் வக்ஃப் வாரியத்துக்காரன் சொல்கிறான் இல்லை நீ வரி கட்டணும்ன்ட்டு. இதெல்லாம் வந்து நம்ம ஆதி காலத்தில் முகலாயர்கள் நம்மளை கொள்ளையடிக்க வந்தாங்க பார்த்தீங்கன்னா, அந்த திருட்டு கொள்ளையர்கள் முகலாயர்கள் அவனுடைய காலம் எங்கே திரும்பி இந்த ஜனநாயக அரசின் ஆட்சியை ஒழித்து திரும்ப அந்த ஆட்சி வந்துருமோன்னு பயம் வருது. அன்னைக்கு தான் நம்ம வந்து இந்துவா இருக்கிறக்கா ஜிஸ்யா வரி கட்டணும்னு பார்த்தா இன்னைக்கு வேலூரில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லோருமே ஜிஸ்யா வரி கட்டணுங்கிறான். இதுக்கு முடிவு என்னதான்? தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அங்கே போன உயிர்கள் ஒவ்வொன்றும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள், நம்மளுடைய இனத்தை சார்ந்தவர்கள். மொழியால் வேணா அவங்க வேறுபட்டிருக்காங்க. நீ வணங்கக்கூடிய இறைவன் எம்பெருமான் ஈசனையும், நீ வணங்கக்கூடிய ராமனையும், நீ வணங்கக்கூடிய பெருமாளையும் வணங்கணும் தான் அங்கே கொண்டுட்டு இருக்கான். இதே ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதி கொல்லப்பட்டிருந்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய தேசமே அப்படியே திரும்பி பேசியிருக்கோம். என்னது பாருங்க, சிறுபான்மையருக்கு எதிராக இவ்வளவு ஒரு குற்றங்கள் நடைபெறும், எப்படிங்க சிறுபான்மையர்கள் வாழ முடியும்னு சொல்லி இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியாக்களுமே இந்துக்களுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்கோம். ஆனால் இதுக்கு பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம் செவிடாவும் குருடாவும் ஆயிட்டன. இந்துக்களே சிந்திச்சு பாருங்க. நாம் வாழக்கூடிய கடைசி தேசம் இந்துக்களின் தேசம் இந்த இந்தியா ஒன்று தான். இதையும் நாம் விட்டுட்டு போயிட்டோம்னா நாம் வாழறதுக்கு இடமே கிடையாது. நாமளும் அகதிகளாக எப்படி இலங்கையிலேருந்து நம்ம தொப்புள் கொடி வந்து இங்கே அகதிகளாக நிற்கிறோம், அதே போல் நாமும் வெவ்வேறு தேசத்துக்கு அகதிகளாக செல்லணும். இந்த நிலை மாற வேண்டுமென மாற வேண்டும் சொன்னால் ஒட்டுமொத்த இந்துக்களும் ஒரு அணியில் சேர வேண்டும் என கூறி மீண்டும் நல்லதொரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். ஜெய்ஹிந்த்.